நட்புகளே வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த குளிரான ஒரு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சப்பாத்தி வச்சு சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். 2 சப்பாத்தியை நல்லா சிசர் 3வது மடிச்சுட்டு சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ அது பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கான 100 ஷேப்பில் இருக்கும். ஒரு தவாவில் வந்து எண்ணெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை கீறி விட்டு சேர்த்துக்கோங்கப்பா. பச்சை மிளகாய் எண்ணெயில் போடும்போது வெடிச்சிடும். அப்போ அதில் இருக்க விதை மேலே பட்டுக்கோங்க, எண்ணெய் காயிடும். அதனால் குறுக்கால கீரியே போடுங்க, அதான் சேஃபு. இப்போ அதை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டுருங்க. வதக்கிட்டு இருக்கும்போதே 10 கருவேப்பிலை இலை சேர்த்துருங்க. ஒரு நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா 10 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு. சேர்த்துவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா முட்டை சேர்க்க போகிறோம். நான் வந்து இப்போ 2 சப்பாத்திக்கு 2 முட்டை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் சப்பாத்தியாக உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 3 முட்டை கூட சேர்க்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, நல்லாவே இருக்கும். சரிங்களா? அந்த முட்டையை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான்ப்பா அந்த முட்டை வந்து தவாவில் ஒட்டாமல் இருக்கும். எனிவே இது நான்ஸ்டிக் தான், பட் நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை பொறுத்தது. அதனால் முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான்ஸ்டிக் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. அப்போ அது சட்டியில் ஒட்டாமல் வரும். சரிங்களா? இப்போ இந்த முட்டைக்கு தகுந்த அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது முட்டை சேர்க்கும்போது மஞ்சத்தூள் சேர்த்தா அது சேஃப்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த 2 முட்டை வெங்காயத்துக்கு அந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அல்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும். சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது டொமேட்டோ கெச்சப்பு, அந்த நமக்கு பிஸாலாம் சாப்பிட போனால் பர்கர் சாப்பிட போனால் கொடுப்பாங்களே, அதனால் சேர்த்துன்னு சேர்த்து அதில் ஒரு பாக்கெட்லேருந்து 2 பாக்கெட் வரைக்கும் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது வந்து கிண்டி விட்டதுக்கப்புறமா அரிஞ்சு வச்ச சப்பாத்தி அந்த நூடு ஷேப்பில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு தட்டி விடுங்க. கொஞ்சம் பெரட்டி எல்லாம் கலந்து வரும்போது கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கணும்ப்பா. மசாலா டேஸ்ட் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு கிண்டி விட்டிங்கன்னா சூப்பரான முட்டை கொத்து சப்பாத்தி ரெடி. இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.